ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற லஞ்ச் என்னன்னா கதம்ப சாம்பார், ரசம், வாழைக்காய் வெங்காயம் போட்ட கறி. இப்போ வாழைக்காய் வெங்காயம் போட்ட கறி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வாழைக்காய் கறிக்கு எண்ணெயில் கடுகு போட்டு கடுகு வெடிச்சுடுத்து இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இதுலேயும் வெங்காயமா? ஆமாம், ஒரு வாரமாக வெங்காயமே சேர்க்கலை. பொங்கல், நோம்பு, திருவாதிரை நோம்பு, பொங்கல், மாட்டு பொங்கல் எதுலேயும் வெங்காயமே சேர்க்கலை. அதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா சமையல்லையும் வெங்காயம் தான். சாம்பாரில் வெங்காயம், சட்னியில் வெங்காயம், பொரியல்லையும் வெங்காயம் தான். இப்போ இதை கொஞ்சம் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு காலத்தால் எழுந்திருக்கிறப்பயே என்ன சமைக்கிறதுங்கிற கவலையிலேருந்து டயத்துக்கு சமைக்க முடியுமா அப்படிங்கிற கவலையோடு தான் இன்னைக்கு பெரும்பாலான லேடிஸ் எழுந்திருக்கிறா. டென்ஷனோடு தான் செய்கிறா. எழுந்திருக்கிறப்பையும் டென்ஷனோடு தான் எழுந்திருக்கிறா. இதுக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜ் போகிறவங்களுக்கு டிஃபன் சமையல் எல்லாம் ரெடி பண்ணணுங்கிற அந்த டென்ஷன் தான், பதட்டம் தான். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். அப்புறமா எனக்கு ஒருத்தர் சொல்லி நான் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் ரிலாக்ஸாக இருக்கேன். நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் எப்போவும் எழுந்திருக்கிற டைமோட ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் எப்போவும் எழுந்திருக்கிற டைமோட ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்து பாருங்க. ஒரு நாளைக்கு 1/2 hourனால் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 3.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த 1/2 hour உங்களுக்கு தான். காலத்தால் எப்போ எழுந்திருக்கிற டைத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்து உங்களுக்கு பிடிச்ச தியானமோ யோகாவோ ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு காஃபியை ரிலாக்ஸாக ரசித்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு லிஸ்ட்டு போட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சேன்னா டென்ஷன் குறையும், பதட்டம் குறையும். ப்ரிப்ரேஷனும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். அதாவது காஃபிக்கு வெந்நீர் போடுறப்பயே, டிகாஷனுக்கு வெந்நீர் போடுறப்பயே நீங்கள் புளியினது வெந்நீரை ஊற போட்டுக்கலாம். துவரம்பருப்பை வெந்நீரில் ஊற போட்டுக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு மாதிரி காயை கட் பண்ணிக்கலாம். கூடிய வரைக்கும் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த பீட்ரூட்டு, சேனக்கிழங்கு, வாழைப்பூ அந்த மாதிரி காய்கறி நீங்கள் சாட்டர்டே சண்டேஸில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் டைம் கொஞ்சம் குறையும். ஈஸியாக கட் பண்ணுற காயை வீக் டேஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கிற காய்கறி, வாழைப்பூலாம் ஆஞ்சுன்னு இருக்கணும். இந்த மாதிரி டைம் எடுக்கிற காய்கறிகளை நீங்கள் வீக் எண்டில் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டேஸில் பண்ணிக்கலாம். இல்லை காலை வேலையில் தான் பண்ணி ஆகணும்னா முதல் நாள் சீரியல் பார்த்துட்டு வாழைப்பூ ஆஞ்சு வச்சுக்கலாம், கீரை ஆஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்து நீங்கள் என்ன செய்யணும்னு வேலையை லிஸ்ட் போட்டு செய்ய ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக டென்ஷன், பதட்டம் எல்லாமே குறையும். வழக்கமான டயத்தை விட முன்னாடியே சமையலையும் முடிச்சிடுவீங்க. அதுவும் ரிலாக்ஸாக முடிப்பீங்க. ஒரு வாரம் எழுந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த டயத்துக்கு முழிப்பு வந்துடும். அப்புறம் அதுவே ரெகுலர் ஆகிடும். டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். காலை வேலையில் டென்ஷன் இல்லாமல் இருந்தால் அந்த டே ஃபுல்லாகவே டென்ஷன் இல்லாமல் இருக்கும். காலை வேலையில் டென்ஷனோடு எழுந்தால் அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு எரிச்சல், கோவமாக இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டம். இந்த மாதிரி நம்ம எழுந்திருக்கிறப்ப நம்மளை பார்த்து குழந்தைகளும் எழுந்திருக்க ஆரம்பிப்பா. இதை நான் ஃபாலோ பண்ணி இப்போ நான் ரிலாக்ஸாக தான் எல்லா வேலையும் செய்கிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 1/2 hour முன்னாடி எழுந்திருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் குறையிறது, டயர்டாக இருக்குன்னு தோணுதுன்னா நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு 1/2 hour முன்னாடி தூங்கிடும். 9:30 மணிக்கு தூங்குறவாளா இருந்தால் 9 மணிக்கு தூங்கிடுவோம், கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த 1/2 hour முன்னாடி எழுந்தேன்னா இதனால இருக்கிற பெனிஃபிட்ஸ் நீங்களே எழுந்து பாருங்க. உங்களுக்கு ரிலாக்ஸாக தெரியும். டே ஃபுல்லாக ரிலாக்ஸாக செய்யலாம், ரிலாக்ஸாக தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வாழைக்காயை போடணும். பொடியாக நறுக்கின வாழைக்காய். இப்போ இதில் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன். வாழைக்காயில் ஜலம் விட போகிறதில்ல, தெளிக்க தான் போகிறோம். அதனால சால்ட்டாகவே போட்டுடலாம். சால்ட், இப்போ இதை நல்லா இப்படி பெரட்டி விட்டு வெங்காயம் வாழைக்காய் மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டு
1/2 டம்ளர் தண்ணி தெளிச்சா போதும். டென் மினிட்ஸ் வெந்ததுமே போதும். நான் ஊற்றிருக்கிற எண்ணெயே போகிறோம். ரோஸ்ட்டாக காய் ரெடி ஆகிடும். நீங்கள் பார்த்துல என்ன லஞ்ச் பார்ப்போமா? ஒயிட் ரைஸ், சிகப்பரிசி சாதம், எனக்கு கதம்ப சாம்பார், வெங்காயம், கேரட், பூசணிக்காய், பரங்கிக்காய் எல்லாம் போட்டு, வாழைக்காய், வெங்காயம் போட்டு பொரியல். பொரியல் ரொம்ப ஈஸி. வாழைக்காயை பொடி பொடியாக நறுக்கி, வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி, வெங்காயத்தை வதக்கி, வாழைக்காயை போட்டு உப்பு காரம் போட்டு பிரட்டி எடுக்க வேண்டியது தான். உங்கள் காலத்தில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.